திரு எஸ். ரத்னவேல் அவர்களின் குடும்ப பூர்வீகம் சிவகாசி என்றாலும் 1942 திரு வே. சுப்பையா நாடார் திருமதி பகவதி அம்மாள் தம்பதியினரின் தவப்புதல்வராக கேரளாவில் உள்ள புனலூரில் பிறந்தவர் திரு ரத்னவேல். தன்னுடைய ஆரம்ப கல்வியை கேரளாவில் உள்ள கொல்லத்தில் பயின்றார். மதுரை சென்ட் மேரிஸ் பள்ளியில் உயர்நிலை கல்வியை முடித்தார். தன்னுடைய பிகாம் பட்டப்படிப்பை மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலும் பிஎல் பட்டப்படிப்பை சென்னை சட்டக்கல்லூரியிலும் முடித்தார். மதுரை சீனியர் வழக்கறிஞர் திரு மாரியப்பனிடம் 1965 முதல் 5 ஆண்டுகள் உதவி வழக்கறிஞராக பணியாற்றிவிட்டு 1970 தன் தகப்பனாருக்கு உதவியாக அவர் செய்து வந்த நவதானிய மொத்த வணிகத்தில் ஈடுபட்டார். 1968 திரு எஸ். ரத்னவேல் அவர்களின் திருமணத்தை சீனியர் வழக்கறிஞர் திரு மாரியப்பன் நடத்தி வைத்தார். உரம், சீமெண்ட் பேக் செய்ய பயன்படும் பிளாஸ்டிக் கோணிப்பைகள் தயாரிப்பு ஆலையை நண்பர்களுடன் நிறுவி அதன் நிர்வாக இயக்குநராகவும் இருந்து நடத்தி வருகிறார். அத்துடன் நுகர்வு பொருட்கள் விநியோகத்துறையிலும் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றார். 1971 ஆண்டு முதல் 40 வருடத்துக்கு மேலாக தொடர்ந்து பல்வேறு பொதுப்பணிகளில் ஓய்வின்றி தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக பணியாற்றி வரும் இவர் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தில் 1971 தொடக்கம் 77 வரை 7 ஆண்டுகள் இணைச் செயலாளராக பணியாற்றி பின்னர் 1977 முதல் 88 வரை 10 ஆண்டுகள் தொடர்ந்து செயலாளராகவும் பணியாற்றினார். அச்சங்கத்தில் 1978 ஆண்டு உணவுப் பொருள் ஆய்வு கூடத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் பி. ராமச்சந்திரன் அவர்களை கொண்டு துவக்கச் செய்தார். அந்த நாட்களில் வேறு எந்த சங்கமும் ஏற்படுத்தாத முன்மாதிரியான முயற்சியாக இது அமைந்தது. 1975 ஆண்டு தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் இணைச் செயலாளராக இருந்தபோது உணவுப் பொருள் கலப்பட தடை சட்ட விவாதத்திற்காக புதுடெல்லியில் பாராளுமன்ற குழு உறுப்பினர்களுடன் உரையாற்றுகின்றார். 1975 தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் மாநாட்டில் உரையாற்றுகின்றார். 1979 அப்போதைய மத்திய நிதி அமைச்சருமான திரு சரண் சிங் அவர்களை புதுடெல்லியில் சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றார். மேலும் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்திற்கு கீழமாசி வீதியில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு சிலம்பு செல்வர் மாப்போசியவர்களை அழைத்து அடிக்கல் நாட்டிட செய்து கட்டிடத்தை கட்டி முடித்து அப்போதைய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தேவராஜ் IAS மற்றும் சிவகாசி தொழிலதிபர் திரு A. வைரப்பிரகாசம் ஆகியோரை கொண்டு திறக்க செய்தார். இச்சங்கத்தை இந்திய அளவில் மேம்படுத்திய பெருமை இவரையே சாரும். 1978 அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களை சந்தித்து மதுரைக்கு அகல ரயில் பாதை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தவர். 1983 தமிழகத்தில் நுழைவு வரி என்ட்ரி டாக்ஸ் விதிக்கப்பட்டதை எதிர்த்து போராட்ட அமைப்பாளராக இருந்து 3 நாள் கடையடைப்பு போராட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற காரணமாக இருந்தவர். அதனால் கைது செய்யப்பட்டார். பின்னர் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து நுழைவு வரியை வாபஸ் வாங்க செய்ததன் மூலம் தனது போராட்டத்தில் வெற்றி கண்டார். 1983 நுழைவு வரி எதிர்ப்பு போராட்டத்தின் போது அதற்கு ஆதரவு தெரிவிக்க 21/5/1983 சென்னையில் நடைபெற்ற வணிகர்கள் மாநாட்டிற்கு வருகை புரிந்த திரு ராஜீவ்காந்தி அவர்களை மாலை அணிவித்து வரவேற்கிறார் திரு ரத்னவேல் அவர்கள். 1989 திரு எஸ். ரத்னவேல் அவர்கள் தனது மூத்த புதல்வியான சுபா விக்னேஷ் திருமணத்தை நடத்தி வைத்தார். 1989 தனது பெற்றோர்களுக்கு 50ஆம் ஆண்டு திருமண விழாவை சிறப்பாக நடத்தி அகம் மகிழ்கிறார்.
1992 இருமுனை வரி மற்றும் மிக கூடுதலான புதிய தொழில் வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று சுமார் 2 லட்சம் தொழில் வணிக பெருமக்களுடன் மாபெரும் மாநாடு மற்றும் ஊர்வலத்தை சென்னையில் நடத்தினார். அந்த மாபெரும் திரளில் அவர் ஆற்றிய 45 நிமிட உரை அவருக்கு மாநில அளவில் மட்டுமல்லாது தேசிய அளவிலும் மாபெரும் அங்கீகாரத்தை பெற்று தந்தது. ஆயிரத்து 1995 தனது இரண்டாவது புதல்வி அனிதா டாக்டர் ரமேஷ் பாபுவுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். பல்லாண்டு பாரம்பரியமிக்க தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தில் 1971 முதல் செயற்குழு உறுப்பினராக, பொருளாளராக, துணைத் தலைவராக மிக சிறப்பாக சேவையாற்றிய இவர் 1993 அச்சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து 2008 வரை 15 ஆண்டுகள் அச்சங்கத்தின் தலைவராக பணியாற்றி சாதனைகள் பல படைத்தவர். அச்சங்கத்தில் தலைவராக பொறுப்பேற்ற போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி 6500க்கு மேல் அதிகப்படுத்தினார். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் வெளிவரும் வணிக இதழை மென்மேலும் மெருகேற்றி அரிய தகவல்களையும் சங்க செயல்பாடுகளையும் அனைத்து உறுப்பினர்களும் பயன்பெறும் வண்ணம் வெளியிட காரண கர்த்தாவாக இருப்பவர். 1997 சாம்பர் ட்ரேட் ஃபேர் என்கிற தொழில் வர்த்தக கண்காட்சியையும் தென் தமிழகமே பயன்பெறும் வகையில் அறிமுகம் செய்தவர். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் பிரம்மாண்டமான ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பவளவிழா ஹட்சன் பேரவை அரங்கையும், மெப்கோ சிற்றவை அரங்கம், கோல்ட்வின்னர் கூட்ட அரங்கம் ஆகியவற்றை 2.5 கோடி ரூபாய் முதலீட்டில் பெரும்பாலான தொகையை சங்கத்தினர்களிடம் நன்கொடைகள் பெற்றே கட்டி முடித்தார். இதற்கு காரணம் அவர் மீதும் அவரின் செயல்பாடுகள் மீதும் சங்க அங்கத்தினர்கள் கொண்டு நம்பிக்கையே. அந்த அளவுக்கு தொழில் வர்த்தகத்தை தாண்டியும் பொதுமக்களின் நம்பிக்கையை பெறும் அளவுக்கு முழு ஈடுபாட்டோடு பணியாற்றி வருபவர். அப்போதைய முதல்வர் திரு கருணாநிதியை கொண்டு 1996 அடிக்கல் நட்ட செய்து தொழில் வர்த்தக சங்கத்தின் பவளவிழா ஹட்சன் பேரவை அரங்கை அவரை கொண்டே 1999 திறக்க செய்தவர். தமிழக அரசு ஏற்படுத்திய விற்பனை வரி சீரமைப்பு குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டதற்கு 1996 நடந்த பாராட்டு விழாவில் தியாகராஜர் ஆலை நிர்வாக இயக்குனர் திரு கருமுத்து தி கண்ணன், அப்போதைய மதுரை மேயர் திரு பி குழந்தைவேலு ஆகியோரிடமிருந்து வெள்ளி செங்கோல் பெற்றார். ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை ஊக்குவிக்க முதலாக வெளிநாட்டிற்கு இலங்கை வர்த்தக தூதுக்குழுவை 1999 அழைத்து சென்ற இவர் தொடர்ந்து சீனா, மொரிசியஸ், தென்னாப்பிரிக்கா, மலேசியா, இந்தோனேசியா, வியட்நாம் முதலிய பல நாடுகளுக்கு வர்த்தக தூதுக்குழுவை தலைமை தாங்கி அழைத்து சென்றுள்ளார். மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதற்காக அமைக்கப்பெற்ற குழுவிடம் சாட்சியம் அளித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வருவதற்கு காரணமாக இருந்தவர் என்பதற்காக மதுரை கிளையின் 1ஆம் ஆண்டில் பாராட்ட பெற்ற திரு எஸ். ரத்னவேல் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மார்க்கண்டேயா கஜ்ஜு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தார். திரு எஸ். ரத்னவேல் அவர்கள் வர்த்தக சங்க சேவைகளை வித்தியாசமாகவும் கூர்மையாகவும் குவிந்த நோக்கத்தோடும் பயனுள்ள முறையிலும் செய்ய திட்டமிட்டு சில அமைப்புகளை உருவாக்கியுள்ளார். இளம் தொழில் முனைவோரை பயிற்றுவிக்க இளம் தொழில் முனைவோர் மையம் உருவாக்கி கடந்த 2004ஆம் ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ABJ அப்துல் கலாம் அவர்களை அழைத்து சிறப்புரையாற்ற வைத்தார். சில்லறை வர்த்தகம் மற்றும் சிறு தொழில்களை மேம்படுத்த BBC, பெண் தொழில் முனைவோருக்கு தக்க வழிகாட்ட மாணவர்களுக்கு மென்னாற்றல் பயிற்சி அளிக்க ஷேர், எல்லாவற்றிற்கும் மேலாக வணிகர்களுக்குள் ஏற்படும் பிணக்குகளை நீதிமன்றம் செல்லாமல் சமரச தீர்வு காண தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக வர்த்தக சங்கத்தில் ஷேர் என்கிற சமரச தீர்வு மையத்தை ஏற்படுத்தியுள்ளார்.
பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத வணிக பிணக்குகள் பல இம்மையத்தின் மூலம் தீர்வு காணப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஏற்றுமதி வர்த்தகத்தை ஊக்குவிக்க ஏற்றுமதியாளர்களை உருவாக்கும் பொருட்டு ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் EBC போன்றவற்றை உருவாக்கியுள்ளார். இவரின் இந்த ஆற்றலை உணர்ந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் திரு AR லக்ஷ்மணன் அவர்கள் ஓர் வணிக சங்க தலைவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்திருப்பவர் இவர் என்று இவருக்கு புகழாரம் சூட்டி மகிழ்ச்சி தெரிவித்தார். இவரின் சிறப்பான குணாதிசயம் மற்றும் பலம் என்னவென்று பார்த்தால், எந்த அமைப்பின் பொறுப்பில் இருந்தாலும் முதலில் அதன் கட்டமைப்பில் கவனம் செலுத்துகிறார். நேர்மையாகவும் மிகுந்த ஈடுபாட்டோடும் குழு உணர்வோடும் அனைவரையும் ஈடுபடுத்தி செயலாற்றி வெற்றி காண்பதில் திரு S. ரத்தினவேல் அவர்களுக்கு நிகர் அவரே. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு தன் நேர்மையான எண்ணங்களாலும் செயற்பாடுகளாலும் உறுதுணையாக இருந்து ஆரோக்கியமான திட்டங்களை செயற்படுத்துகின்றார். பல்வேறு நிவாரணங்களை தொழில் வணிகத்துறைக்கு பெற்றுத் தருகிறார். மத்திய மாநில அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் மனு அளிப்பதுடன் நிறுத்திக் கொள்ளாமல் அந்த கோரிக்கை நிறைவேற தொடர்ந்தும் அவர்களை நேரில் சென்று வலியுறுத்தி நிவாரணம் கிடைக்க செய்கிறார். இவரின் இந்த ஆற்றல் பற்றி ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் தலைவர் திரு RJ சந்திரமோகன் அவர்கள் கூறும்போது, நாம் செய்யும் தொழில் வணிகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நமக்கு தூக்கம் வராது. அப்பிரச்சனையை நாம் சங்க தலைவர் திரு S. ரத்தினவேல் அவர்களிடம் எடுத்துச் சொல்லிவிட்டால் நாம் நிம்மதியாக தூங்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காணும் வரை அவர் தூங்க மாட்டார். திரு S. ரத்தினவேல் அவர்கள் புத்தகம் எழுதுவதிலும் வல்லவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் சிறிய வணிகர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இவர் எழுதிய VAT மதிப்பு கூட்டு வரி வழிகாட்டு புத்தகம் மிகுந்த வரவேற்பை பெற்று வரித்துறை அதிகாரிகளுக்கே மிகவும் உதவியாக இருந்தது. இவரின் கல்வி தொண்டிற்கு ஆதாரமாக மதுரையில் சிவகாசி நாடார்கள் உறவின் முறை சார்பாக சிவகாசி நாடார் மெட்ரிகுலேஷன் பள்ளியை LKG, UKG, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வகுப்புகளுடன் 1984 ஆரம்பித்து அதை சிறப்பாக மேல்நிலை பள்ளியாக உயர்த்தி 1995 ஆண்டு வரை அதன் தாளாளராகவும் பதவி வகித்தார். இக்காலகட்டத்தில் படித்த மாணவ மாணவியர் இன்று பல துறைகளில் சாதனை புரிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உணவு தானியம் மற்றும் உணவுப் பொருள் தொழிலை வணிகத்தை மேம்படுத்தும் வகையில் மதுரை சிக்கந்தர் சாவடியில் 30 ஏக்கர் பரப்பளவில் 250 விற்பனை அங்காடிகள், 20,000 கிலோ டன் கொள்ளளவு திறன் கொண்ட கிடங்கு, 2,000 டன் கொள்வனவு திறன் கொண்ட குளிர்பதன கிடங்கு, ஆராய்ச்சி கூடம், சுத்தம் செய்தல், பகுத்தல், பொட்டலமிடுதல் போன்ற இயந்திரங்கள், கட்டமைப்பு ஆகிய வசதிகளுடன் ரூபாய் 40 கோடியில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வணிக வளாகம், தமிழ்நாடு ஃபுட் கிரெயின்ஸ் மார்க்கெட்டிங் யார்ட் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் பொறுப்பேற்று புது டெல்லி சென்று மத்திய அரசின் மானிய உதவிகளையும் பெற்று மிக பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ளார். தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கும் திட்டமென்றால் அது மிகையல்ல. 1974 ஆண்டிலேயே உணவுப் பொருள் கலப்பட தடை சட்டத்தினால் வணிகர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து புது டெல்லியில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முன் தொழில் வணிக சங்கங்களின் பிரதிநிதியாக சாட்சியம் அளித்துள்ளார். 2005-2006 விற்பனை வரி சட்டத்தை விட வாட் வரிமுறைதான் அனைத்து வணிகர்களுக்கும் தொழில் துறையினருக்கும் நன்மை பயக்கக்கூடியது என்பதை தமிழகம் மட்டுமல்லாது புதுடில்லி உட்பட இந்தியாவின் பல இடங்களிலும் நடைபெற்ற வணிக சங்க கூட்டங்களில் கலந்து கொண்டு தெளிவாக வலியுறுத்தியதன் பயனாக தமிழகத்திலும் வாட் வரி 2007 அமலாக்கப்பட்டது. இப்போது வாட் வரி சிறந்த வரி என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வணிகம் செய்கின்றனர். திரு S. ரத்தினவேல் அவர்களின் வணிகம் சாராத மனிதநேய சமுதாய பார்வை. நம் இந்திய மண்ணை காக்க கார்கில் போரில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கும் உடல் ஊனமுற்ற வீரர்களுக்கும் 1999
நட்சத்திர இரவு நடத்துவதில் பெரும் பங்கு கொண்டு நிதியுதவி வழங்கினார். 2004ஆம் ஆண்டில் கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் சிக்கி படுகாயமுற்று மீண்ட குழந்தைகள் 18 பேருக்கு அவர்களின் 18வது வயதில் ரூபாய் 4 லட்சம் கிடைக்கும் வகையில் சங்கம் சார்பில் ரூபாய் 2.25 லட்சம் நிதியுதவி வழங்கியவர். வேளாண் பெருமக்களின் நலன் கருதி தமிழக முதல்வராக திரு மு கருணாநிதி அவர்கள் இருந்தபோது 1999இல் உழவர் சந்தை என்ற புதிய சிந்தனையை வழங்கியவர். 2005ஆம் ஆண்டு கடலூர் பகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு தொழில் வர்த்தகம் சங்கம் சார்பாக ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை லாரிகளில் அனுப்பி வைத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று நிவாரண உதவிகளை வழங்கியவர். அகல ரயில் பாதை, புதிய ரயில்கள், சாலை வசதி, தூத்துக்குடி துறைமுக வளர்ச்சி என பல்வேறு கட்டமைப்புகளை அரசிடமிருந்து பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். சாதனைகள் படைத்ததற்காக திரு ஜி கருப்பையா மூப்பனார், திரு PTR பழனிவேல் ராஜன் ஆகியோர் இணைந்து இவருக்கு காமராஜர் விருது வழங்கி கௌரவப்படுத்தினார். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மத்திய அரசு மாற்றுவதற்கும் விரைவில் மதுரையிலிருந்து வெளிநாடுகளுக்கு நேரடி விமான போக்குவரத்து கிடைப்பதற்கும் இவரின் பங்கு அளப்பெரியதாகும். இவரின் சமூக பணிகள் தோய்வின்றி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. 1971ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை செய்திகளில் இடம்பெறும் இவரை பற்றி த ஹிந்து பத்திரிகை மதுரைஸ் மாஸ்டர் மைண்ட் என்றும், த ட்ரீமர் அண்ட் த டூயர் என்றும், த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவரை பற்றி கமர்ஷியல் குவாண்டன் என பாராட்டி கட்டுரை வெளியிட்டு இவருக்கு பெருமை சேர்த்துள்ளன. திரு எஸ். ரத்னவேல் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வகித்த பதவிகள்: உரம் மற்றும் பூச்சி மருந்து வணிகர்களின் நலனுக்காக தமிழ்நாடு உரம் மற்றும் பூச்சி மருந்து வணிகர்கள் சங்கத்தில் செயலாளராகவும், 1990 தொடக்கம் 91ஆம் ஆண்டில் மதுரை நகர் லைன்ஸ் சங்கத்தின் வெள்ளி விழா தலைவராகவும், 18 ஆண்டுகளாக மதுரை ரயில் நிலைய ஆலோசனை குழு உறுப்பினராகவும், மதுரை அமெரிக்கன் கல்லூரி பழைய மாணவர் சங்க செயற்குழு உறுப்பினராகவும், வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினராகவும், மாநில சேல்ஸ் டாக்ஸ் சீரமைப்பு குழு உறுப்பினராகவும், வேளாண் விளை பொருள் சீரமைப்பு குழு உறுப்பினராகவும், மதுரை ராஜாஜி மருத்துவமனை ஆலோசனை குழு உறுப்பினராகவும், தூத்துக்குடி துறைமுக டிரஸ்டின் உறுப்பினராகவும், தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். திரு எஸ். ரத்னவேல் அவர்கள் வகிக்கும் இதர பதவிகள் மற்றும் பொறுப்புகள்: மதுரை விமான நிலையத்தில் ஆலோசனை குழு உறுப்பினராகவும், நேரடி வரிகளுக்கான ஆலோசனை குழு உறுப்பினராகவும், சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆலோசனை குழு உறுப்பினராகவும், வேட் கண்காணிப்பு குழு உறுப்பினராகவும், புதுடெல்லியில் உள்ள அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பின் மூத்த துணைத் தலைவராகவும், மதுரையில் நிரந்தர பொருட்காட்சி அரங்கம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பெரும் திட்டங்களை நிறைவேற்ற அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு சேம்பர் அறக்கட்டளையின் தலைவராகவும், உழவு முதல் நுகர்வு வரை அனைவரின் மேம்பாட்டுக்காக அமைக்கப்பட்டுள்ள வேளாண் உணவு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவராகவும் சிறப்பாக செயற்பட்டு வருகிறார். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தபோது தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்துக்கு அவரை அழைத்து வந்து சங்கத்துக்கு பெருமை சேர்த்த திரு எஸ். ரத்னவேல் அவர்கள் முன்னிலையில் திரு கலாம் அவர்கள் இப்படி குறிப்பிட்டார்கள்: எவரொருவர் ஆணையிடுபவராக இல்லாமல் பயிற்சியாளராக, நிர்வகிப்பவராக இல்லாமல் நம்பகமான ஆலோசகராக, இயக்குபவராக இல்லாமல் பொறுப்புகளை பகிர்ந்தளிப்பவராக, மரியாதை எதிர்நோக்குபவராக இல்லாமல் சுயமரியாதைக்கு வழிகோலுபவராக தனது தலைமை செயற்பாடுகளை மாற்றிக்கொள்கின்றாரோ அவரே உருவாக்கம் திறன் படைத்த தலைவர் ஆவார். திரு கலாம் அவர்கள் சொல்லிவிட்டாலே காலம் நமக்கு சொல்லும் செய்தியாகத்தானே கருதி கொள்வோம். தான் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகப் போகும் தேதியை 2 ஆண்டுகளுக்கு முன்னரே தெரிவித்து அடுத்த கட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை உருவாக்கி தற்போது தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் முதுநிலை தலைவராக இருந்து அவர்களை இன்றளவும் வழிநடத்துகின்றார்.
திரு எஸ் ரத்னவேல் அவர்கள் இன்னும் பல சாதனைகள் செய்து வெற்றி கண்டு இன்று போல் என்றும் அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சி மலர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இன்றைய பாராட்டு குழு உறுப்பினர்கள் மிஸ்டர் ஆர்.ஜி. சந்திரமோகன், மேனேஜிங் டைரக்டர், ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட், சென்னை; மிஸ்டர் ஜி. முனுசாமி, மேனேஜிங் டைரக்டர், கலீஸ்வரி ரெஃபினரி பிரைவேட் லிமிடெட், சென்னை; மிஸ்டர் வி.ஆர். முத்து, மேனேஜிங் டைரக்டர், விவிவி அண்ட் சன்ஸ் எடிபிள் ஆயில்ஸ் லிமிடெட், விருதுநகர்; மிஸ்டர் பி.சி. துரைசாமி, மேனேஜிங் டைரக்டர், சக்தி மசாலா பிரைவேட் லிமிடெட், ஈரோடு; மிஸ்டர் டி. தனுஷ்கரன், சேர்மன், கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட், கோயமுத்தூர். அவர்களுடன் இங்கு பெரும் திரளாக கூடியுள்ள வணிக பெருமக்கள், நண்பர்கள், உறுப்பினர்கள் ஆகியோருடன் நாமும் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து மனமாற வாழ்த்துகிறோம்.